அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிரசாசனம் செய்தால் மூளை பாதிக்குமா? சிரசாசனம் யாரெல்லாம் செய்யலாம், யாரெல்லாம் செய்யக்கூடாது? சிரசாசனம் யாருக்கு பாதிப்பை தரும் அப்படின்னு இந்த பதிவுல நம்ம முழுமையா பார்க்க போறோம். ஒருத்தங்க நம்மளோட வீடியோக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது சிரசாசனம் மூளையை பாதிக்கும், மூளையில் உள்ள நரம்புகளை பாதிக்கும். ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒரு ஆசனம். அதை செய்யறதா இருந்தா அதோட விளைவுகளை சந்திக்கிறதுக்கும் நாம தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. சிரசாசனம் பொதுவா பாத்தீங்கன்னா 90 வயசுக்கு மேலையும் பண்றவங்க இருக்கதான் செய்தாங்க. சிரசாசனத்தை வாழ்நாள் முழுவதும் இறக்கும் தருவாயில கூட இந்த சிரசாசனம் செய்திருக்காங்க. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய குருஜி ஆசன ஆண்டியப்பன் அவங்களா இருக்கட்டும், அப்புறம் PKS ஐயங்காரா இருக்கட்டும், இப்படி நிறைய யோக குருமார்களும் அவங்கள்ட்ட படித்த நிறைய வயதானவர்களும் பாத்தீங்கன்னா சிரசாசனம் இப்ப வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சரி, அப்படி சிரசாசனம் அப்படிங்கிறது யோகாசனத்துல யோகா ஆசனங்களின் அரசன், அதாவது கிங் ஆஃப் ஆசனா. 84 லட்சம் ஆசனம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு மேல கூட இருக்கலாம். பட் இது வரைக்கும் 84 லட்சம் ஆசனங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதுல அவ்வளவு ஆசனத்துக்கும் அரசன் அப்படிங்கிறது இந்த சிரசாசனம் தான். இந்த சிரசாசனத்தை ஏன் செய்யக்கூடாதுன்னு சிலவங்க சொல்றாங்கன்னா, சிரசாசனம் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னா, பொதுவா நம்ம தலைகீழ நிற்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மொத்த ரத்தமும் என்ன செய்யும்னா தலையை நோக்கி மூளையை நோக்கி போகும். அப்போ உடம்புல இருக்கக்கூடிய மொத்த ரத்தத்தோட அழுத்தமும் எங்க இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய தலைப்பகுதியில தான் இருக்கும். அதனால மூளை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா, தலையில ஏதாவது பிரச்சனை இருக்கு, தலையில அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, அதுல ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு, அதே மாதிரி சர்விக்கல் இந்த கழுத்துல பிரச்சனை இருக்கு, கழுத்து எலும்புல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, கழுத்தெலும்பு ரொம்ப வீக்கா இருக்கு, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இது பிரச்சனையை ஏற்படுத்தும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளம், இதயத்துல ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இதயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு மருத்துவர் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஆசனம் ஒரு ஆபத்தான ஆசனம். உயர் ரத்த அழுத்தத்துக்கும் இந்த ஆசனம் செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. செய்யலாம், ஆனா அவங்க ரொம்ப நேரம் நிற்க கூடாது. குறைஞ்ச அதிகபட்சம் ஒரு 30 வினாடி இந்த ஆசனத்துல இருந்துட்டு அவங்க என்ன செஞ்சிடலாம், இந்த ஆசனத்தை முடிச்சிடலாம். மற்றபடி இயல்பா இருக்கிறவங்க, நார்மலா இருக்கிறவங்க எல்லாருமே என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த சிரசாசனத்தை செய்யலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த சிரசாசனம் யாருக்கு ஆபத்து அப்படின்னா, இதை தனியா பழகுறவங்களுக்கு ஒரு ஆபத்து தான். இதை நல்ல ஒரு குருமார்கிட்ட நீங்க அவங்களோட கைட்ல நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா இந்த ஆசனம் முழுக்க முழுக்க சேஃப்டி தான். தனியா பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப மற்ற உடற்பயிற்சி யோகா ஆசனங்கள்லாம் நிறைய செய்யறவங்களுக்கு சிரசாசனம் போடும்போது ஒருவேளை அவங்கள அறியாம அவங்க கீழே விழுறாங்க அப்படின்னா பெரும்பாலும் பெருசா அடி எதுவும் படாது. மற்ற மசில்ஸ் எங்க இந்த பிடிப்பு, தசைப்பிடிப்புன்னு நான் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வராது. நான் எந்த உடற்பயிற்சியுமே செய்யல, யோகாசனங்கள்லாம் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் நேரடியா சிரசாசனத்தை பயிற்சி பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு தனியா செஞ்சாங்க அப்படின்னா அந்த சிரசாசனம் கொஞ்சம் ஆபத்தை ஏற்படுத்தும். அது பிசிக்கல் ரீதியா பிரச்சனையை ஏற்படுத்துமே தவிர மூளைக்கு எந்த பாதிப்பும் என்ன செய்யாது, கண்டிப்பா செய்யாது. அதே மாதிரி சிரசாசனம் குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா ஒரு 10 வயசுல இருந்து என்ன செய்யலாம்னா சிரசாசனம் அவங்க பழகலாம். இப்போ இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிரசாசனத்துல 65 வயசுல ஒருத்தர் ஒரு 5 மணி நேரம் சிரசாசனத்திலேயே நின்று உலக சாதனை பண்ணியிருக்காங்க. அதிகபட்சம் 5 நிமிஷம் சிரசாசனத்துல நிற்கும் போதே கால்லாம் கொஞ்சம் மரத்த போற மாதிரி இருக்கும். ஆனா 5 மணி நேரம், அது 60 வயசுக்கு மேல ஆகுது, அவரு 5 மணி நேரம் நின்று சிரசாசனம் நின்று என்ன பண்ணிருக்காரு, உலக சாதனை பண்ணியிருக்காரு. அப்படி பண்ண அவருக்கு என்ன செய்யல, மூளையெல்லாம் எதுவும் ஆகல. அதனால சிரசாசனத்தை கண்டு என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் ஏதோ பிரச்சனை இருக்கு உடம்புல அப்படின்னா உங்களோட மருத்துவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த ஆசனம் நீங்க பண்ணலாம், உங்களுக்கு சேஃப் தான் அப்படின்னா நீங்க கண்டிப்பா செய்யலாம். பொதுவா சிரசாசனம் செஞ்சா மூளை பாதிக்கும் அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் என்ன செய்ய வேண்டாம், நம்ப வேண்டாம். மருத்துவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மூளையில நரம்புகள் ரொம்ப மெல்லிதா தான் இருக்கும். நம்மள முடியை விட சின்ன நரம்புகள்லாம் இருக்கதான் செய்யுது. இந்த சிரசாசனம் நிற்கும் போது இந்த ரத்த ஓட்டம் என்ன செய்யணும், மூளைக்கு போகும்போது அந்த நரம்பு கொஞ்சம் விரிவடைய தான் செய்யும். ஆனா அந்த மாதிரி பயிற்சி பண்ணி விரிவடைந்தா மூளைக்கு நல்லதுதான். அது
மூளையில வந்து ரத்த உறைதெல்லாம் வந்து தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சிரசாசனம் செய்யும்போது பாத்தீங்கன்னா மூளைக்கு தேவையான ரத்தோட்டம் நல்லா கிடைக்கி மூளைக்கு நல்ல ஆக்சிஜன் வந்து நல்லா இருக்கு. நம்முடைய சரஸ்கார சக்கரம் வந்து தூண்டப்படுது, மனம் அமைதியாகுது, நல்லா தூக்கம் வருது. நிறைய பிரச்சனைகள் வந்து உடம்புல வந்து சரியாகுது. நம்ம மூளையில சுரக்கக்கூடிய முக்கியமான சுரப்பி, இந்த பீனியல் சுரப்பி, பிட்யூட்டரி சுரப்பிலாம் என்ன செய்யுது? நல்லா தூண்டப்படுது. ஸோ மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மூளையில இருக்கக்கூடிய சுரப்பிலாம் நல்லா வந்து என்ன செய்யுது? சுரக்க ஆரம்பிக்குது. அப்படி சுரக்கும்போது, உடம்புல இருக்கக்கூடிய மத்த சுரப்பிகள் என்ன செய்யுது? நல்லா வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. இதனால இயல்பா உடம்பு என்ன செய்யுது? நல்லாவே வந்து இயங்க ஆரம்பிக்குது. அப்படி சிரசாசனத்துல நிறைய பலன்கள வந்து என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அந்த பயிற்சி செஞ்சு அந்த பலன்கள வந்து அனுபவிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். சிரசாசனம் எப்படி ஒரு ஆசனம் அப்படிங்கிறது. அதனால தலைகீழா நிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவா பார்க்க முடியாது. அதனால அத சரியா, முறையா பயிற்சி செஞ்சா அப்படின்னா, அந்த ஆசனம் வந்து நமக்கு நிறைய பலன்களை நிச்சயமாக செய்யும். ஸோ இந்த பதிவில இருந்து சிரசாசனத்த பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. நானும் ஏதாவது சொல்ல மறந்திருக்கலாம், சொல்ல விட்டுருக்கலாம். அதனால நீங்க கமெண்ட்ல கேளுங்க. அது சம்பந்தமா வேணா நம்ம அடுத்த பதிவுல வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நலமுடன் இருங்கள். நன்றி.